ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,306 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 23,173, ஹை பார்த்திங்கன்னா 23,186, லோ பார்த்திங்கன்னா 22,804. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 22,819 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ? 22,819. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 486 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே வந்து ஹாலிடேன்றதுனால நாளைக்கு நிஃப்டிக்கான வீக்லி எக்ஸ்பைரி, வீக்லியில் மந்த்லி எக்ஸ்பைரியாக கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் நாளைக்கு எக்ஸ்பைரியும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே வீடியோவில் ஃப்ரைடே மார்னிங் தான் போட்டிருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா 22,750, அதாவது அதில் வந்து 2 சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தேன். சப்போர்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தது 23,000 வந்து கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 22,750 லெவல் வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் என்னாச்சு, அந்த இடத்த பிரேக் ஆச்சு. அதாவது ஓப்பனிங்கே 23,173, ஐ 23,186 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான். ஒன்ஸ் அந்த 23,000 பிரேக் ஆனது, எக்ஸாக்டாக இந்த ஏரியாவை பிரேக் ஆனது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சொன்ன அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்த 2வது சப்போர்ட்டுக்கு ஒரு 55 பாயிண்ட் வந்து மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டெய்லி வந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்பிட்வீன் ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் கிடச்சா ஒரு ஜம்ப் கொடுக்குது. அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக 300 to 400 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே க்ளோஸிங்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 486 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஏழியராக கொடுத்த 2வது சப்போர்ட் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 22,750 இந்த ஏரியா தான் நம்ம கொடுத்துருந்தோம். புதுசாக பார்க்கணுங்க, எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 22,750 வந்து நம்மளுக்கு வந்து இம்மிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஏன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் அவ்வளோதான் இறங்கினாலும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 22,804 வரைக்கும் இறங்கிட்டு ஒரு 15 பாயிண்ட் மேலே ஏறி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 22,750 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் 7 லோ வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 22,490 to 500 லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 30/3/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,750. அதாவது நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு என்ன 2வது சப்போர்ட்டாக கொடுத்தோமோ அது வந்து முதல் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 22,500 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, அதாவது 23,000 தான் க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இனிமேல் இந்த லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்ம வந்து இந்த இடத்த பிரேக் ஆகும். இந்த ஏரியா க்ளீனாக இருக்குங்களா? இப்படி பாருங்கள், இந்த ஏரியா இனி பிரேக் ஆனால் தான் ஃபர்தராக வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,000 வந்து இனி வரும் நாட்களில், நாளைக்கு மற்றும் மறு நாட்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்திங்கன்னா 23,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ், அது இந்த கேனோட அப்பர் எண்டு. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ ரெசிஸ்டன்ட் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,000 க்ரூஷலாக இருக்கும். இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ரெசிஸ்டன்ட் 1 நம்ம பார்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 அந்த 23,000 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,750 க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 22,819 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ குளோபலாகவும் நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் ஃப்ளாட்டான ஓப்பனிங்காக இருக்கும், இல்லைனா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் 1 22,750. ஸோ அந்த லெவல்லேருந்து ரீபவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 22,500 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.